ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாஸ்டர் மச்சி. மக்களே, 1 மணி டியர் கெஸ்ஸிங் கொடுக்க முடியல, கொஞ்சம் வெளியே போயிட்டு காட்டுறதுனால. சரி, ஓகே, கேஎல் 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன ரிசல்ட்டு, நேற்று என்ன கேஎல் நம்பர் நம்ம கொடுத்துன்றதை பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா நான் போடுறதே 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே தான் போடுவேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி மக்களே, ஓகே, வாங்க பார்க்கலாம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 511. நம்ம கொடுத்தது பி போர்டு டோட்டல் காலி, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நேற்று கொடுத்ததில் ஏபிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 771 351. அதாவது சி போர்டு பாஸ், சி போர்டு மட்டும் பாஸு. மீதி இந்த பிசி போர்டு வந்து நான் இதிலேருந்து இந்த 2 நம்பர், இந்த நம்பர்லேருந்து கொடுக்காம தனியாக வேறு நம்பர் எடுத்து கொடுத்தேன். அதனால் இது டோட்டல் க்ளோஸ் ஆகிப்போச்சு. சரி, ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து இந்த பிசி நம்பரை இதுலேருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறேன், தனியாக போட்டு கொடுக்கல. சரி, இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் போவோம். முடிஞ்ச ஒரு லைக் போட்டு, ஒரு ஷேர் பண்ணிட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஹலோ மக்களே, கேஎல்க்கு உண்டான கெஸ்ஸிங் 4ஆம் தேதிக்கு உண்டான கேஎல் கெஸ்ஸிங் அப்படியே நம்பர் லைனாக பார்த்துக்குங்க. இதுதான் நம்பர். எப்பவும் கொடுக்குறது போல் 12 நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் எடுத்து போட்டுங்க. மக்களே, நமக்கு தேவை ஒரே ஒரு வின்னிங் தான். ஒரு வின்னிங் அடித்து எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 25லேருந்து 30 நாள் தாராளமாக அதை வச்சே போட்டுக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது, ஜம்முன்னு போகலாம். அதாவது அந்த ஒரு வின்னிங் வந்து செலவுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு, லாபத்துக்கு தான் அடுத்த வின்னிங் தேவை. சில பேருக்கு வந்து இது லாபத்துக்கு மட்டும் போடாமல் ஒரு ஹேபிட்டுக்காக போடுவாங்க. டெய்லி சும்மா போடலாம், நம்ம போடுறது வருதான்னு பார்க்குறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக கூட போடுவாங்க. அவங்கள மாரி ஆளுலாம் அந்த செலவு பண்ணுற காசு வந்து ஒரு நாள் வின்னிங் தான் போதும். மீதி நாள் வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா லாபம் தான். அந்த மாதிரி தான் நம்ம சேனல் ரன் ஆக போகுது. ஒரு வின்னிங் எடுத்தோமா அது வந்து செலவு, மீதி வரதெல்லாம் லாபம். அந்த மாதிரி தான். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.